VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல போட்டோஷாப்பில் மார்க்யூ செலக்ஷன் டூலை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மார்க்யூ டூலில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல், எலிப்டிக்கல் மார்க்யூ டூல், சிங்கிள் ரோ மார்க்யூ டூல், சிங்கிள் காலம் மார்க்யூ டூல். இதில் ஒவ்வொரு டூலாக இப்போது பார்க்கலாம். முதல்ல ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டூலை செலக்ட் பண்ணதும் அதற்கு தேவையான அடிஷ்னல் டூல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த ஏரியாவை ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் என்று அழைக்கிறோம். இதில் எந்த டூலை செலக்ட் பண்ணாலும் அதற்கு தேவையான மற்ற டூல்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் மூலமாக நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை செலக்ட் பண்ணி அதை கட் அல்லது காப்பி செய்து வேறு இடத்தில் பேஸ்ட் பண்ண முடியும். நான் இந்த பொம்மையை செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி வேறு ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதற்கு ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உள்ள நியூ செலக்ஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பொம்மையை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அடுத்து கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நியூ பேஜை கிரியேட் பண்ணிட்டு இந்த பேஜில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உள்ள பொம்மையானது கட் பண்ணப்பட்டு வேறு பேஜில் பேஸ்ட் பண்ணப்பட்டுள்ளது. இதே போல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். அடுத்து சிங்கிள் ரோ மார்க்யூ டூலை எடுத்து இந்த இமேஜில் செலக்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் லைன் மட்டும் ஷோ ஆகுது. இதை நான் இப்போ காப்பி பண்ணி ஒரு நியூ பேஜை கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுலையும் அது ஒரு லைன் மாதிரி ஷோ ஆகிறது. இதை டிரான்ஸ்பரண்ட் டூல் யூஸ் பண்ணி பெருசு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி ஷோ ஆகுது. இதை கிராஃபிக் டிசைனர்ஸ் அண்ட் வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதே போல தான் சிங்கிள் காலம் மார்க்யூ டூலும். இந்த இடத்துல ஷோ ஆகிற மற்ற டூல்ஸ்களை பற்றி பார்ப்போம். செலக்ஷன் டூல் பற்றி பார்த்தோம். அடுத்து ஆட் டு செலக்ஷன் டூல் எதுக்குன்னா, இப்போ நியூ செலக்ஷன் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட் டு செலக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இது போல செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா அதிகமாகும். அடுத்து இந்த சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலக்ஷன் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத ஏரியாவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்டர்செக்ட் வித் செலக்ஷன் என்பது செலக்ட் ஆகியுள்ள இடத்தில் இன்னொரு செலக்ட் கொடுத்து இரண்டுக்கும் நடுவில் செலக்ட் ஆகியுள்ள ஏரியா மட்டும் செலக்ட் ஆவது. அதாவது இந்த இரண்டு ஏரியாவிலையும் இல்லாமல் நடுவில் உள்ள இந்த செலக்ஷன் ஏரியா மட்டும் செலக்ட் ஆவதை இன்டர்செக்ட் வித் செலக்ஷன் என்கிறோம். அடுத்து இந்த ஃபெதர் ஆப்ஷன் எதுக்காக என்பதை இப்போது பார்ப்போம். இதில் 0 பிக்சல் இருக்கு. இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வேறு ஒரு நியூ பேஜில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜினுடைய கார்னர் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கு. இதுவே ஒரு 10 பிக்சல் வைத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதனுடைய எட்ஜானது லைட்டாக ஷைனாக மாறியுள்ளது. அதே போல ஒரு 20 பிக்சல் வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதனுடைய எட்ஜும் இன்னும் ஷைனாக மாறியுள்ளது. இது போல நீங்க எவ்வளவு பிக்சல் யூஸ் பண்றீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இமேஜினுடைய எட்ஜானது மிகவும் ஷைனிங்காகவும் பேக்ரவுண்ட் பிளர் ஆனது இமேஜுக்கு தகுந்த மாதிரியும் சேஞ்ச் ஆகும். அடுத்து ஸ்டைல். இந்த ஆப்ஷன்ல நார்மல் ஆப்ஷன் மூலமாக நீங்க எப்படி வேண்டுமானாலும் செலக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுவே
ஃபிக்ஸ்டு ரேஷியோ செலக்ட் பண்ணுறீங்கன்னா எந்த அளவு ஃபோட்டோவினுடைய வித் அண்ட் ஹைட் இருக்கணுங்கிறது இந்த இடத்துல கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 6க்கு 4ன்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணும்போது அந்த சைஸ்குள்ளார மட்டுமே செலக்ட் ஆகும். அதே போல் ஃபிக்ஸ்டு சைஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவானது எந்த சைஸில் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேண்டுமோ அந்த சைஸுக்குள்ளார மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ஏரியாவை டீசெலக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல உள்ள செலக்ட் ஆப்ஷனில் உள்ள டீசெலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகும். அதற்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+D. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.